என்னங்க லாஸ்ட் 1 வீக் 10 டேஸா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, என்னென்ன டவுட்ஸ்? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. என்னென்ன டவுட்ஸ்? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். அப்படிதான் கம்பைல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? எப்போ பார்த்தாலும் சும்மா அது சரியில்லை இது சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. சரி, ஓகேவா? அடுத்தது, கால தரையில தேய்ச்சி தேய்ச்சி நடக்காத. ஓ, தேய்ச்சி தேய்ச்சி நடக்கிறது. ஓகேவா? எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்காத. ஓகே, எடுத்தோம் கவுத்தோன்னு. ஓகேவா? அடுத்தது, கேள்வி கேட்டு மடக்கிறதுல அவருக்கு இல்லாடி. ஓ, ஓகே, சரியா? அடுத்தது, பால் சுண்டி போச்சு. ஓ, பால் சுண்டி போச்சு. அடுத்தது, சாப்பாடு தீஞ்சி போச்சு. சாப்பாடு தீஞ்சி போச்சு. ஓகேவா? இந்த லிஸ்ட்ல கடைசியா வர்றது முக லட்சணம். முக லட்சணம் இதுக்கு ரிலேட்டடா முக லட்சணமா இருக்கு. ஓ, முக லட்சணமா இருக்கு. அதே மாதிரி முக லட்சணமா இல்ல. ஓ, ஓகே ஓகே. இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்ச டவுட்ஸ். சரி சரி. ஓகேவா? இதெல்லாம் நான் ஒண்ணா சென்டென்ஸ் வைஸா சொல்றேன். எனக்கு அதுக்கு உண்டான இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்க சொல்லுங்க. யா ஷூர், சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், கால தரையில தேய்ச்சி தேய்ச்சி நடக்காத. அது வந்து டோன்ட் ஸ்க்ரேப் யுவர் ஃபீட் while walking. சரி. அதாவது இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஃபுட்மேட்ல வந்து காலை இப்படி தேய்ப்போம் இல்லையா, தூசி தட்டுறதுக்கு, அதே ஸ்டைல்ல அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நடப்பாங்க. யூஸ்வலா இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒரு விளையாட்டுக்கு வந்து நடந்துட்டே போவாங்க. அது இது இதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ அந்த மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வழுக்கி வழுக்கி நடந்துட்டு போயிட்டு இருந்தா அது வந்து ஸ்லைடு. டோன்ட் ஸ்லைட் while walking. இல்லனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோன்ட் ஸ்க்ரேப் யுவர் ஃபீட் while walking. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணாத. இது வந்து இந்த ஹேஸ்டி டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்றதுக்கு. So don't make decisions hastily. இல்ல அப்படின்னா don't make hasty decision. ஹேஸ்டி டெசிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹேஸ்டின்றது adjective. Don't make decisions hastily அப்படின்னும் போது hastily அப்படின்றது ஒரு adverb. ஓகே. இது வந்து don't decide too quickly அப்படினு சொல்லலாம். don't decide too quickly அப்படினு சொல்லலாம். வெரி குட் வெரி குட். அடுத்தது, அவர் கேள்வி கேட்டு மடக்கிறதுல கில்லாடி. இது வந்து he is an expert at cornering others with questions. அதாவது கேள்வி கேட்டு அடுத்தவங்களை கார்னர் பண்றது. இல்ல அப்படினா he is very good at trapping people with questions. அதாவது ட்ராப் பண்றது கேள்வி கேட்டு. இல்ல அப்படினா he is clever at asking questions that put others in a tough spot. அதாவது tough spot அப்படினா ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது, அந்த மாதிரி கேள்வி கேட்டு மடக்கிறது. வெரி குட் வெரி குட். இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிஸ், அதே மாதிரி கோர்ட் ரூம் ஸ்டோரிஸ்லாம் நிறைய பார்த்திருக்கோம். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அதாவது என்ன மாதிரி கேள்வி கேட்டா இவங்களால எஸ்கேப் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறது. வெரி குட் வெரி இன்ட்ரோகேஷன். ரைட். அடுத்தது, பால் கெட்டியா இருக்கணும்னு அத அதிக நேரம் கொதிக்க விட்டா, அதனால பால் சுண்டி போச்சு. ஓகே. In order to make the milk thicker, she boiled it for too long. As a result, the milk got condensed. Okay, super. ஓகேவா? சோ சுண்டி போறது அப்படின்றது, பாலை சுண்ட வைக்கிறது அப்படின்றது கண்டென்ஸ் பண்றது. வெரி குட் வெரி குட். அடுத்தது, சாப்பாடு தீஞ்சி போச்சு. சாப்பாடு தீஞ்சி போச்சு. the food is burnt. இப்போ இந்த பிரெட் எல்லாம் அதிகமா டோஸ்ட் பண்ணாலோ இல்ல சப்பாத்தி வந்து ரொம்ப நேரம் வந்து கல்லுல இருந்தாலோ தீஞ்சு போயிடும். சோ அதெல்லாம் வந்து the food is burnt. சில நேரத்துல அடி பிடிக்கிறது கூட வந்து burnt தானே. அடி பிடிக்கிறதும் burnt தான். வெரி குட் வெரி குட். அடுத்தது, முக லட்சணம். முக லட்சணம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். சோ இப்போ ஏற்கனவே நீ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும்போது சொன்னேன், ஆமா, அவளுடைய முகம் வந்து லட்சணமா இருக்கு அப்படின்னு. her facial features are attractive. ஓகே ஓகே. அதாவது அடுத்தவங்களை வந்து ஈர்க்கும் வகையில வந்து லட்சணமா இருக்கு. ஓகே வெரி குட். இப்போ இதுவே லட்சணமா இல்ல, அதுக்கு ஆப்போசிட். அட்ராக்டிவ் என்ன ஆப்போசிட்? அன்அட்ராக்டிவ். இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டா சொல்லணும்னா her facial features
ஆர் நாட் வெரி அப்பீலிங் அப்படின்னு சொல்லிடலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ம் கடைசியா ம் எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காது. இது சிம்பிளா வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்ற வேர்டை வச்சு சொல்லலாமே. எப்படி சொல்லலாம்? Don't keep complaining all the time that nothing is right. சரி ஓகே. இப்போ இந்த புலம்புறதுலயே வந்து நிறைய பேர் நிறைய விதமா புலம்புவாங்க. ஆமா. உதாரணத்துக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு எரிச்சலா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து எரிச்சலா அந்த மாதிரி எரிச்சலா புலம்பாதன்னு நான் சொல்றேன்னா எப்படி சொல்வீங்க? எப்படி சொல்லலாம்னா எப்ப பார்த்தாலும் எரிச்சலா புலம்பாத அப்படின்னா டோன்ட் கீப் கிரம்பிளிங் ஆல் த டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கிரம்பிள் அப்படின்னா எரிச்சலா புலம்புறது. சரி ஓகே. இப்ப இதையே எப்ப பார்த்தாலும் அழுது புலம்பாத அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த அழுது புலம்புறது அப்படின்றது whining, WHINE. இப்போ இதை வந்து எப்ப பார்த்தாலும் அழுது புலம்பிக்கிட்டே இருக்காத அப்படின்னா டோன்ட் கீப் whining ஆல் த டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னாக்கா ஒப்பாரி வச்சே வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன் ஒப்பாரி வச்சு புலம்பாத எப்ப பார்த்தாலும் அப்படின்றேன். சோ எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காத. இதுக்கு வந்து lament அப்படின்ற வேர்டை வச்சு சொல்லலாம். சரி. don't keep lamenting all the time. ஓகே ஃபைன். அதே மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் புலம்பாத. தேவையில்லாததுக்கு புலம்புறது அப்படின்றது moan அப்படின்ற வேர்டை வச்சு சொல்லலாம். MOAN. don't keep moaning all the time அப்படின்ட்டு. இதே ப்ரொனன்சியேஷன்ல இன்னொரு வேர்டு இருக்கு. என்ன வேர்ட் அது? MOURN அப்படின்ட்டு. அந்த மோன் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா சோகத்தை வந்து வெளிப்படுத்துறது. அது வந்து இதுல வராது. வெரி குட் வெரி குட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட்ஸ் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சது. சூப்பர். வெரி குட். நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருந்தது இதுல. கண்டிப்பா. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.